Hi students, welcome back to Learning Journey. ஆக்சுவலாக ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 8th படிக்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள். அவன் வந்துட்டு ஒரு மாதமாக, சரிங்களா, கொஞ்சம் லைட் பவர் போட்டுடலாம். ஒரு மாதமாக நல்லா படிக்கிறான், முயற்சி பண்ணி படிக்கிறான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்துட்டு வர காப்பி போட்டு கொடுத்து காலையில் 4 மணிக்கு எழுப்பி படிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா பன்னு வாங்கிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க அண்ணா அக்கா அவங்க எல்லாரும் அவனுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சப்ஜெக்டில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இதை அவன் டெய்லி ஒரு 6 மணி நேரமாக, காலையில் 3 மணி நேரம், ராத்திரி 3 மணி நேரம் படிக்கிறான். மேக்ஸிமம் படிக்கிறான், பர்ஃபெக்ட் ஆகிடுறான். எக்ஸாம் வந்தாச்சு. எக்ஸாம் வந்த பிறகு எக்ஸாம் 3 மணி நேரம் முழுமையாக நீட்டாக எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக எழுதியிருக்கான். ஏன்னா அவன் படிச்சிருக்கான், அவனுக்கு தெரியும் இல்லையா. சரி, எழுதியாச்சு, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 நாள் லீவுக்கு அப்புறம், ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஆர்வமாக, பொதுவாக எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம், லீவு கொடுப்பாங்க. லீவு முடித்த உடனே நம்ம எங்கே போவோம், ஸ்கூலுக்கு போவோம். அப்போது மிஸ்ஸுக கையிலெல்லாம் பேப்பர்ஸ் இருக்கும். ஒரே என்ன சொல்லுவோம், ஒரே த்ரில்லிங்கான ஒரு சந்தோஷமும் இருக்கும். நல்லா படித்து எழுதியிருந்திருக்கிறப்ப அந்த பையனுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டாக எழுதியிருக்கோங்கிற நம்பிக்கை, எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே. அந்த மிஸ்ஸு வராங்க, கையில் பண்டில்ஸ் இருக்குது. என்ன தோணும், நீங்களே சொல்லுங்கள். ஆஹா, பேப்பர் தரமாட்டாங்களா, தந்தால் எவ்வளோ மார்க்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு தோணும். இதே மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணினேன் இல்லையா, அங்கே வந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் வைப்போம். அடுத்த நாளே கேட்பாங்க, என்ன சொல்கிறது, மந்த்லி டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அவங்க வந்து நான் எக்ஸாம் வைப்பேன். அவங்க எழுதிடுவாங்க. எழுதிட்டு என்கிட்ட அதே நாள் சொல்லுவாங்க, மிஸ் 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 நாளைக்கு எங்களுக்கெல்லாம் மார்க்ஸ் சொல்வீங்களா மிஸ் அப்படின்னு ஆசையாக கேட்பாங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. எல்லோரும் வட்டமாக உட்காந்து படித்து நல்லா எழுதின அந்த ஒரு ஆர்வத்தில் அவங்க கேட்பாங்க. உடனே நான் என் வீட்டில் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர், அதனால் 3-4 கிளாஸஸ்க்கும் நான் என்னோடய லாங்குவேஜ் எடுப்பேன். அதனால் எனக்கு பண்டில்ஸ் நிறைய வரும். ஸோ ராத்திரி 1 மணி 2 மணின்னு நான் கரெக்ஷன் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கேட்பார், என்ன தூக்கமே வரலையா உனக்கு, என்ன பண்ணிகிட்ருக்க, உடம்பை கெடுத்துக்காத அப்படிம்பாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், ஸ்டூடெண்ட்ஸு ஆர்வமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, அவங்க ரிசல்ட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க, ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க. நாளைக்கு அப்போ நான் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு அடுத்த நாளாவது எனக்கு தலைவலி என்னாலும் பரவாயில்ல, நான் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இந்த குழந்தைகளோட ஆர்வத்தை நமக்கு எடுக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நான் டக்குன்னு எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணிடுவேன். டக்குன்னு என்னோடய மார்க் லிஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி அதெல்லாமே கொடுத்துருவேன். எப்போவுமே பெண்டிங் ஒர்க் வச்சுக்க மாட்டேன். ஸோ அப்போ தானே நமக்கு நல்ல ஒரு சின்சியாரிட்டி, ஹார்டு ஒர்க்கர். இதுதான் நான் வந்து இருந்த எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் என்னோடய பேர் பத்மஸ்ரீ தான். பட் சின்சியர், எப்போவுமே அந்த இடத்துலேருந்து வரப்போ என்னை புகழ்ந்து சொல்கிறப்ப சின்சியராக ஒர்க் பண்ணாங்க, பயங்கர ஹார்டு ஒர்க்கர், இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ அதே சின்சியராக ஹார்டு ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூபராக. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையன் எல்லாம் 3 மணி நேரமும் அத்தனையும் எழுதியாச்சு, ஆன்சர் சூப்பராக. 10 நாள் லீவ் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் சொன்னேன் இல்லையா, கையில் பேப்பரில் வச்சிட்ருக்காங்க. அப்போது அவனுக்கு என்ன ஆசை, என்ன நமக்கு கொடுப்பாங்களே இன்றைக்கி பேப்பர் அப்படின்னு ஆர்வத்தில் இருப்பான். 2 நாள் ஆச்சு, அந்த மிஸ் கொடுக்கல. 3 நாள் ஆச்சு, கொடுக்கல. அதே மாதிரி 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, ஒரு 3 மாதம் ஆச்சு. அதுக்கு அடுத்தது 3 மாதம் கழிச்சு இன்னொரு எக்ஸாம் வருது. அந்த பையனுக்கு படிக்க தோணுமா தோணாதா, நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். தோணாது. ஏன்னா ரெக்கக்னிஷன் இல்லை, அடையாளம் வேணும் இல்லையா. கஷ்டப்பட்டதுக்கு உண்டான அடையாளம் தெரியணும், ரெக்கக்னிஷன்.
ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஸோ அவங்கவங்க யாருங்கிறத தங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விதத்துலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? தந்தை தன்னுடைய கடமைகளை செஞ்சு அவங்களுடைய தனித்துவத்தை சொல்கிறாங்க. தாய் தன்னுடைய கடமைகளை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆஸ் எ யூடியூபர் அவங்களும் தங்களுடைய கடமையை செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நான் சொல்லலை, 3 மாதம் கழித்து அந்த அதே ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் அந்த கிளாஸ் ஃபுல்லாக எல்லாருக்குமே எக்ஸாம் வருது. அந்த பையனுக்கு எப்படி தோணும்? இதுக்கு முன்னாடி எழுதி ஹார்ட் ஒர்க் பண்ணி அம்மா, அக்கா, அண்ணா, அப்பா எல்லாரும் நிறைய எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நானும் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணி படித்தேன். ஆனால் எனக்கு அதனுடைய ரெக்கக்னிஷன் என்னன்னே தெரியல. அப்போ தெரியாமல் நான் அடுத்தது உற்சாகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுமா இல்லையா? இது நியாயமானது தானே? இல்லை நான் சொன்னது சரியானதா? ஓகே, அதுதான் எல்லோரும் சரியானதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு கம்பெனி 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒருத்தர் வேலைக்கு அங்கே போகிறாரு. அவர் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த கம்பெனிக்கு 7 மணிக்கே போயிடுறாரு. எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் எல்லாமே ஃபோர்ட்டாக எந்தளவுக்கு கம்பெனிக்கு என்னெல்லாம் மகிழ்விக்கக்கூடியது, பலனுள்ளது அந்த மாதிரி கொடுக்குறாரு. சரிங்களா? சின்ன ஒர்க்காகவும் இருக்கலாம், அது ஜன்னல் துடைக்கிற ஒர்க்காக கூட இருக்கலாம், இல்லை மெஷின் ரிப்பேர் பெரிய ஒர்க்காகவும் இருக்கலாம். எது வேணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிடுவாங்க. அதே மாதிரி 5 மணிக்கு சாயந்தரம் அந்த கம்பெனி வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இன்னும் என்னென்னலாம் வேலை இருக்குது சொல்லுங்கள் சார், பாஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்கள் சார்னு ஃபோன் பண்ணி, சொல்லுங்கள் சார் முடிச்சுட்டு போகிறேன் சார், இது நம்ம கம்பெனி தானே அப்படிங்கிற மாதிரி அவன் தன்னோட தான் நினச்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான அந்த பர்சனுக்கு, அந்த ஆளுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க? கூட இருக்கிறவங்க இல்லைன்னா அதுக்கு மேலதிகாரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இல்லை குட்டு சொல்லுவாங்களா, பேட் சொல்லுவாங்களா? அதை சொல்லிடுங்க. குட்டு தான் சொல்லுவாங்க. 2வது பாஸ் என்ன பண்ணுவாங்க? தம்பி நீ என்னப்பா இவ்வளோ சின்சியராக இருக்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வர, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போகிற, ஒரு டீ சாப்பிடுப்பா, வாப்பா, நீ என் கூட உட்காந்து டீ சாப்பிடு, வாப்பா. எவ்வளோ பெரிய விஷயம்! பாஸ்க்கு பக்கத்தில் உட்காந்து டீ சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? டீ மேட்டர் இல்லை, ஆனால் அந்த பதவி மாதிரி நமக்கு அந்தளவுக்கு டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், சின்சியர் எல்லாமே. ஸோ ரெக்கக்னிஷன் எப்போவுமே அந்த பாஸ் மனசில் இருக்கும். ஆஹா இவ்வளவு, ஏன்னா அவன் ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கும் அந்த கம்பெனியோட ஒவ்வொரு கட்டடத்துக்கும் உண்டான செங்கல் மாதிரி தான். சரிங்களா? அவ்வளவு சின்ன ஒரு விஷயம்னாலுமே அது நல்ல செயல்னாலுமே அது பெரிய விஷயமாக மாறிடும். நல்லதா இல்லையா? அந்த கம்பெனிக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயமாக கூட மாறும். எப்போவுமே ஒன்று நல்லது பண்ணணும் அப்படின்னு முன் வரவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அடையாளம் கொடுப்போம். ஹாய் நல்லா இருக்கீங்களா, உடம்புல பரவாயில்லைங்களா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு பெரிய பாஸ் எல்லாம் நம்மளை கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் தான் எங்களுடைய பாஸ், எங்களுடைய டீச்சர்ஸ், எங்களுடைய மாஸ்டர்ஸ். நாங்கள்லாம் யூடியூபர்ஸ். நான் வந்து யூடியூபராக ஆகிறதுக்கு முன்னால் அந்தளவுக்கு இன்னும் நம்ம அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன், நான் சின்சியர்னு சொல்லியிருக்கேன். எல்லோரும் சின்சியர் தான். நம்ம வந்து பஞ்ச் பண்ணிட்டு தான் உள்ளேயே போகணும். எல்லாம் நம்ம ஒர்க் பண்ண இடத்துல அப்படி தானே, பஞ்ச் பண்ணிட்டு தானே உள்ளே போவோம். இல்லை நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது ஒன்று இதில் பண்ணினா என்ன அப்படிங்கிற அலட்சியம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். அடையாளம் தெரிய வைக்கணும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொன்றுலேயும் பலனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒரு 0.5 அளவுக்காவது பலனுள்ளதாக இருக்கும் இல்லையா? புரியுதோ இல்லையோ, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கேட்ச் பண்ணிவிடுவோம். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து யூடியூபர்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். யூடியூபர்ஸ் வந்துட்டு அழகாக நல்லா பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுடைய அதர் சைடு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நிறையா அதர் சைடு ஹார்ட் ஒர்க் இருக்குது. எப்படி நான் சொன்னேன் இல்லையா? அந்த 1 மாத படிப்போட அந்த பையனுடைய ரிசல்ட்டு கொடுக்காம அந்த பையனுக்கு வேதனையாக இருக்கும் இல்லையா? அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் சரிங்களா, எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு இது பார்த்தாலும்
பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டே போயிட்டுருக்க வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்கரேஜ் பண்ணலாம் இல்லையா? இது ஒண்ணும் இல்ல. ஒரு டீச்சர் வந்துட்டு பண்டில் வச்சுருக்காங்க. பேப்பர் பண்டில்ஸு. அவங்க 10 மார்க் வாங்கினவனோட பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணுறாங்க. 100 மார்க் வாங்கினவனோட பேப்பரையும் கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? 10 மார்க் தானே போ அப்படின்னு அது பண்ண முடியாது. ஏன்னா, அவனும் ஒரு இதில் வரான் இல்லையா? ப்ளஸ் அந்த மாதிரி யூடியூபராக நாங்கள் இருக்கோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் ஜட்ஜஸ், நீங்கள் தான் டீச்சர்ஸ், நீங்கள் தான் மாஸ்டர்ஸ். நீங்கள் அதைய எனக்கு பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பண்ணல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா? அது ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுருக்காங்க யூடியூப்பில். அதை நம்ம வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வெரி குட் சொல்கிறோம் இல்லையா? அதை வெரி குட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ரெக்கக்னிஷன் இல்லையா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம். இது ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருந்ததுன்னா ஐம் சாரி. பட் இதுதான், வேறு வழி இல்லை, இப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட வியூஸ் வந்தால் வியூஸை வச்சு நம்ம இது பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் வேல்யூபிள் பர்சன்ஸு. நீங்கள் எவ்வளோ வேல்யூ தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து எங்களோடத கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அடையாளத்தை நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா? லைக்கு, என்ன ஷேரு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் பெல்லு, அப்புறம் ஆலு, இதெல்லாமே எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமா வேண்டாம் இல்லையா? ஸோ நீங்கள் வேல்யூபிள் பர்சன். உங்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து ஒவ்வொன்றும் நாங்கள் மண்டையை குடைச்சிட்டே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு நல்லது கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த வீட்லேயே பண்ண பால் அல்வா வெளியில் எவ்வளோ 400 500 எப்படி அவ்வளோ கொடுத்து சாப்பிட்ட மனசும் வேதனையாகும். அச்சோ, இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோன்னு தானா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, இன்னும் வேணுமே, ஆனால் காசு போயிருமே, இந்த மாதிரி இழுக்கும். முன்ன போனால் இடிக்கும், பின்ன போனால் உதைக்கும்னு இருக்கும். ஆனால் உடனே நான் சொன்னேன் இல்லையா, இந்த என்ன சொல்கிறது, ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதைய கரண்டியில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் அந்த கலெக்ட் பண்ண ஆடையை வச்சு ஸ்பூனில் இப்படி கலந்த உடனே அதை அப்படியே புளுன்னு ஆயில் மாதிரி வருது. அது கொஞ்சம் நேரத்தில் நெய்யாக மாறிவிடும், கெட்டியாக நெய்யாட்டாயிடும். சரியா? ஸோ அந்த மிச்சம் அப்படியே இருக்குது, கப்பி மாதிரி அப்படியே இருக்குது. அது வந்து ஆன் பண்ணினா, சூடாக கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணால் அது வந்து அதுலேருந்து ஆயிலே வரமாட்டேங்குது. அது தீஞ்சு போயிடும். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பாலை ஊற்றி இத்தனை சர்க்கரையை போட்டு கிளறிட்டே இருந்தேன். பால் அல்வாவாக மாறிடுச்சு. அதான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய கொடுத்துருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா பாருங்கள், ஜாலியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஒரு சிஸ்டராக நினச்சி நீங்கள் வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏற்றுக்குங்க, தப்பாக எடுத்துக்கங்க. பட் இது வேல்யூபிள், நீங்கள் ஏற்றுக்குங்க. பட்டு ஹர்ட் பண்ணியிருந்தா, மனசு கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. ஆனால் கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொன்னதாக எனக்கு தெரியல. பட் எனிஹவ் பார்த்துக்குங்க. சரியா? உங்களுக்காக தான் நாங்கள் ஃபர்தராக உற்சாகமாக நாங்கள் குதிரை ரேஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? சப்போர்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை, இப்படி லைட் டச். உங்களுக்கே தெரியும் இந்த டச் ஸ்க்ரீன் எதனால் வந்துச்சுன்னா, நம்ம சின்ன குழந்த ஃபாரினில் ஏதோ ஒரு குழந்த அமுத்தி பார்த்து தான் சரியாகவே இல்லை. டச் ஸ்க்ரீன் அவங்க அப்பா பார்த்துட்டு, அடடா என்ன இந்த குழந்த செல்ஃபோனை இவ்வளோ கஷ்டப்படுத்தி அமுத்துது, கையெல்லாம் வலிக்குதுன்ட்டு உடனே அப்படி டச் ஸ்க்ரீன் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாங்களாம்மா. அது நம்மளுக்கும் அது பலனுள்ளதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைபர், நீங்களும் வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு எங்களோட ப்ரெசண்ட்டு, நீங்கள் வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களுடைய எண்ணிக்கை வந்து எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மாதிரி. வெரி குட் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அந்த இடத்துல சப்ஸ்கிரைப், பார்த்தேன் நல்லா இருக்குது, சப்ஸ்கிரைப் அப்படின்னு லைக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப எங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு அன்பான ஒரு மகிழ்ச்சி. சரியா? ஸோ நீங்களாம் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய பாஸ், எங்களுடைய மாஸ்டர்ஸ், எங்களுடைய டீச்சர்ஸ். பார்க்க போனால் ஜட்ஜுன்னு கூட நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ஃபுல்லஸ்ட்டு எஃபோர்ட் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.